ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். இப்போ நம்ம மில்கை வச்சு கஸ்டர்ட் டெசர்ட் ஒன்று பண்ணலாம். அதுக்கு மில்க் பவுட்ரு அதெல்லாம் போட்டிருக்கோம். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்ட்டு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும். இப்போ ப்ரெட்டை கட் பண்ணி சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பீஸாக இப்போ எனக்கு ஒரு 12 ப்ரெட் பீஸ் தேவைப்படுது. நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ நம்ம இதை சுகர் நார்மலாக ஸ்வீட் ப்ரெட்டாக வாங்கிட்டோன்னா ஓகே. இந்த சால்ட்டு ப்ரெட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த ஸ்வீட் அதில் சேராது. இந்த சால்ட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி வீட் ப்ரெட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நார்மல் ஸ்வீட் ப்ரெட்டாக கேட்டு வாங்கி அதில் ரெடி பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சாண்ட்விச் ப்ரெட்டாக இருந்தாலும் ஓகே, ஸ்வீட் ப்ரெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பட்ரு சேர்த்துக்கலாம். எனி பட்ரு எந்த ப்ராண்டோ அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி பட்டரை இப்போ மெல்ட் பண்ண போகிறேன். அதான் சொன்னேன், எந்தெந்த இன்க்ரீடியன்ட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ அளவுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு 12 ப்ரெட்டுக்கு ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு மில்க் பவுட்ரு ஒரு 10 ரூபா பேக்கெட் இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பட்டரை நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். என்னடா அது ப்ரெட் வச்சுருக்காங்க மெல்ட் பண்ண போகிறாங்க ஏன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை அந்த ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அந்த மில்க் பவுட்ரு கூட சுகர் ஆட் பண்ணி இதை நம்ம எப்படின்னா ஒரு கோவா ரேஞ்சில் பண்ண போகிறோம். நம்ம இது சேம் கடையில் கிடைக்கிற பால்கோவா டேஸ்ட்டு தான் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இதெல்லாம் செய்ய கஷ்டமாக இருந்தது தான் நீங்கள் கடையில் வைக்கிற பால்கோவாவே வாங்கி உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். ஆனால் அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நல்லா நம்மளுடைய பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. சுகர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரெட் உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது அப்படியே வச்சிங்கன்னா ப்ளெயினாக அந்த ஸ்வீட் இருக்காது, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். அதனால் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகரை உள்ளே நம்மளுக்கு இப்போ நம்ம சுகர் இதை ஆட் பண்ணதுனால சிம் பண்ணிடுங்க. கேரமில் ஆகிட போகுது. நம்மளுக்கு கேரமில் ஆக தேவையில்லை. இப்போ அது லைட்டாக கரைஞ்சிட்டே இருக்கும்போது இந்த பால் பவுடரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது உண்மையில் பார்த்தீங்கன்னா பட்டரும் அந்த சுகரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கேரமில் மாதிரி வரும். அதோட இந்த மில்க் பவுடரும் சேர்த்திங்கன்னா இது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் ஃப்ளேவர் வரும். செம யம்மியாக இருக்கும். இது ஒரு ரிச்சாக இருக்கும் நல்லா. இதை இந்த ப்ரெட்டில் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தது இன்னும் நம்ம பால் ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா திரிஞ்சு எப்படி அப்படியே பால்கோவா இதில் வந்துடுச்சு ஸ்ட்ரக்சரில். இப்போது இது ஃபுல்லாக பட்டர் அப்படியே நல்லா உங்களுக்கு லிக்விடாகவும் இருக்கும், கட்டியாகவும் இருக்கும். இதை அப்படியே ப்ரெட்டில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு ஓரமாக. நம்ம அதுக்குள்ளே ஒரு பேன் வச்சு அதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை பாருங்கள், பேன் வச்சாச்சு. பேன் காஞ்சோடனே நம்ம இதில் 1/2 லிட்ரு பால், நல்ல திக்கான க்ரீமியான பாலாக சேர்த்துக்கோங்க. தண்ணியான பால் வேணாம், ஃபுல் க்ரீம் பால் நான் சேர்க்குறேன். 1/2 லிட்ரு ஃபுல் க்ரீம் பால் சேர்த்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல திக்காக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி கரைக்கிறேன்றதை அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் சேர்க்கும் போது முதல்ல இது நல்லா பால் ஹீட் ஆகட்டும். பால் ஹீட் ஆன உடனே நம்ம இதில் நம்ம அந்த கஸ்டர்டை கரைச்சி இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இப்போ அந்த ப்ரெட்டில் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே அதில் கரைச்சி வச்சு நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், எனி பிராண்டு கஸ்டர்ட் பவுட்ரு நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது தண்ணியில் கரைச்சிடலாம். கரைச்சிட்டு நம்ம இதை பாலில் ஊற்றி ஆட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ அதை எப்படி கரைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி பீஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம மெல்ட் பண்ண பட்டரோடைய மில்க் பவுட்ரு போட்டு சேர்த்து அதை ரெடி பண்ணி வச்சிட்டோம் சுகர் போட்டு. இப்போ கஸ்டர்ட் பவுட்ரை ஒரு 2 ஸ்பூன் எடுக்கிறோம். இதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு தெரியும். நீங்கள் ஏன் டிஸ்கிரிப்ஷனில் போடலன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படி தெரியும் என்னென்ன ஆட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கஸ்டர்ட் பவுடரை தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம். நான் 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
இதுல நல்லா தண்ணி ஊத்தி நம்ம கரைச்சிடலாம். கரைச்சிட்டு நம்ம இத பால்ல சேர்க்கணும். பால் நல்லா கொஞ்சம் காஞ்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த பிரெட்ட வந்து அதுல ஸ்டஃப் பண்றத எடுத்து வச்சுருவோம். பாருங்க தண்ணி ஊத்தி அப்படியே நல்லா தண்ணியா அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். இந்த எல்லோயிஷ் கலரும் பாருங்க, இது பால்ல ஊத்தி நம்ம பண்ணும்போது அந்த கலரு அவ்வளோ ஒரு பார்க்கவே சூப்பரா இருக்கும். இத ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப திக்கா இல்லாம மீடியம் தண்ணியா, ஏன்னா நம்மளுக்கு அந்த கட்டி கட்டியா இல்லாம இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணியில ஊத்தி கரைக்கிறோம். இப்ப நம்ம அத ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்ப அதுக்குள்ளேயே அந்த பால் நல்லா கொஞ்சம் திக்கா காயணும் நல்லா. அதுக்குள்ள நம்ம இந்த பிரெட்ல இத ஸ்டஃப் பண்ணிடலாம். என்னென்ன இந்த இத போட்டு அதுக்கு உங்ககிட்ட ஒரு பேன் இருந்துச்சுன்னா, பேனோ ஒரு பிளேட்டோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுல இது பண்ணிட்டு, அப்படியே நீங்க ரோல் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நம்ம ரோலா எடுக்கிறத விட, இது நல்லா பிளெயினா கீழ போட்டு நல்லா ஊறிடும் சீக்கிரம். அதுக்காக தான் நான் இந்த மாரி ஃப்ளாட்டா வைக்கிறேன். ரோலாவும் சைட்ல வைக்கிறேன் பிரெட்ட. இப்ப இந்த மாரி ஃபுல்லா நம்ப ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, இப்ப பாலு நல்லா காய்ஞ்சிடுச்சு. இப்ப இதுல கஸ்டர்ட கரைச்சத அதுல சேர்த்துடுறேன். இப்ப ரொம்ப சுண்டக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ப பால் காய்ஞ்ச கண்டிஷன்ல இப்ப நம்ம கஸ்டர்ட சேர்த்துடுறோம். இப்போ சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கலரலாம். ஏன்னா ரொம்ப திக்னஸா பால் அந்த கஸ்டர்டும் சேர்த்தா அப்போ 2ம் வந்து கட்டி கட்டியா ஆயிரும். அந்த மாரி இல்லாம பால் லேசா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்ச கஸ்டர்ட் அதில சேர்த்துட்டு, இப்போ 2ம் ஒரே சேம் ப்ராசஸ்ல உள்ள கரையும். அப்போ ரொம்ப கட்டிப்படாது. இப்போ கூட ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது வந்து எப்படின்னா, இப்போ நான் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/4 கப் சர்க்கரை கரெக்ட்டா இருக்கும். அதாவது ஒரு 100 சுகர் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப இத பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது. திக் ஆகுது பால் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த கஸ்டர்டும் திக் ஆகுது. அப்படியே அந்த ஏடெல்லாம் சைடுல இருக்கிறதெல்லாம் நீங்க சென்டர்ல நல்ல ஒரு ஐஸ்கிரீம் எப்படி ஒரு திக்னஸா இருக்கும். பாதாம் மில்க் அந்த மாரி ஒரு ஃப்ளேவர்ல செம்ம திக்கா நம்ம எப்படியும் கஸ்டர்டுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம்ல. சேம் அதே தான். கஸ்டர்ட் ரெடி பண்றதுக்கு எப்படி பால் திக்கா காய்ச்சுறோமோ, அதே தான் காய்ச்சியாச்சு. ரொம்ப ஈஸியானது பிரெட் எடுத்திருக்கோம். இந்த மெல்ட் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுடுறோம். இப்போ நம்மளுக்கு இந்த கஸ்டர்ட் திக்னஸ் பாருங்க போதும். ரொம்பவும் திக்கா இருந்துச்சுன்னா ஊறுறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சம் மீடியமா ரொம்ப திக்கும் இல்லாம, ரொம்ப தண்ணியும் இல்லாம நம்மளுக்கு ஒரு திக்கான மீடியம்ல இருக்கும். அந்த ரேஞ்சில நம்ம எடுத்துக்கலாம். நீங்க இதுல நான் காட்டுறேன் பாருங்க. ரொம்ப திக்கா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இது ஆறிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப வந்து உங்களுக்கு கட்டியாயிடும். அதனால இது ஓகே. இப்ப நான் பாதாம் வந்து துருவி வச்சிருக்கேன். பாதாம், பிஸ்தாலாம் வந்து நம்ம துருவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் இப்ப வந்து சூடா பண்றேன். ஏன்னா வீடியோக்காக பண்றதுனால எடுத்து வச்சு ஆற வச்சுலாம் நான் பண்ணல. இத ரெடி பண்ண உடனேவே நான் காட்டுறேன். இதே நீங்க இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு இது ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா சூடாவே நான் ஊத்தும்போது நல்லா எப்படின்னா, உங்களுக்கு ஃபுல்லா நல்லா ஊறிடும் அந்த ஹீட்லயே. அதனால நான் இப்ப அந்த கஸ்டர்ட் தான் சேர்க்கிறேன். ஒரு ஐஸ்கிரீம் கேக் ஐஸ்கிரீம் ரேஞ்சுல இருக்கு பாருங்க. பார்க்கவே யம்மியா இருக்கு. செம க்ரீமியா, செம டேஸ்டியா இருக்கும். மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி நம்ம குட்டீஸ்க்கு குடுங்க. இந்த டெசர்ட்ட மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி நம்ப குட்டீஸ் கிட்ட குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்ளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியானது நம்ம போட்டிருக்கிறதெல்லாம். ஆனா ஃபேட்டி, டயட் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. மத்தபடி நார்மலா இருக்கவங்க அத ட்ரை பண்ணலாம். டயட் இருக்கவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பாதாமும் நம்ம நெய் நீங்க பட்டருக்கு பதிலா நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. செம யம்மியா ரெடி ஆயிடுச்சு. நான் 1 மட்டும் எடுத்து காட்டுறேன் அத. எப்படி இருக்கு பாருங்க. நம்ம பிரெட் கஸ்டர்ட் ரோலு. செம சூப்பரா இருக்கு. பிரெட் அண்ட் பட்டர் கஸ்டர்ட் ரோலு. செம சூப்பரா வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் இதில நட்ஸ அப்படியே தூவி, இத எடுத்து சும்மா சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். இத இப்படி சாப்பிடுறத விட ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, ஐஸ்கிரீம் கேக்கு தோத்துருங்க. மறக்காம ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.